வடசென்னை 2 இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. இது வடசென்னை 2 கிடையாது. வடசென்னை 2 அப்படின்றது வந்து அன்பு நிகழ்ச்சி தான். தனுஷ் நடிக்கிறது தான் வடசென்னை 2 இருக்கும். இது கிடையாது. ஹலோ கைஸ், எல்லாம் வெற்றிமாறன் பேசின அந்த வீடியோ வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் வெற்றிமாறன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அதை சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டிங்க. வெற்றிமாறன் வந்து வடசென்னை 2 வந்து எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது கூட சீக்கிரம் எடுப்பார், எனக்கு டைம் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாருல, அது வந்து வடசென்னை ரிலேட்டடாக வந்து வரும்னு சொல்லிட்டு பேசப்பட்டுருக்கு. அதில் என்ஓசி, வடசென்னை என்ஓசியை வந்து தனுஷ் அவர்கள்ட்ட வந்து வெற்றிமாறன் வந்து கேட்டிருக்காராம். ஆக்சுவலி வந்து வடசென்னை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா தனுஷ் அவர்கள். அவர்கிட்ட வந்து என்ஓசினா வந்து அந்த ரைட்ஸ், வடசென்னை ரைட்ஸ்னால் வந்து சிம்புக்கு படத்துக்காக வந்து கேட்டிருக்காரு. அதாவது இது ஒரு தனியாக யூனிவர்ஸாக கொண்டு வரலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் தான் இப்போ ட்விட்டரில் ஃபுல்லாக ஹேஷ்டாக் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, சினிமா, அதாவது லோகேஷ் சினிமாட்டிக்னு வருதுல்ல, அதேமாதிரி வந்து வெற்றிமாறன் சினிமாட்டிக்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஹேஷ்டாக் தான் போட்டுட்ருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வெற்றிமாறன் சினிமாட்டிக்குள்ளே வந்து இந்த வடசென்னை வரக்குள்ளே வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதற்கான சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக எடுப்பாங்க. அதனால் வந்து இதில் பிளான் வந்து இருக்கிறதுனால நிச்சயமாக இது பிளான் வந்து ஓகே ஆகும். எஸ்டிஆர் 49 படமாக வந்து இந்த வடசென்னை படத்தை இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் எடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் இது கண்டிப்பாக இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வரும் படம். நீங்கள் நிறைய பேர் கிடைக்கலாம், ஒரு வேளை எஸ்டிஆர் 49 வந்து தனுஷ் அவர்கள் வந்து கேமியோ கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். அப்படின்னா எதுவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து தனுஷ் அவர்களும் எஸ்டிஆர் சேர்ந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பிக் கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இருந்தாலும் வந்து எஸ்டிஆர் 49 வந்து எஸ்டிஆர் மட்டும் தான் காட்டுவாங்க, தனுஷ் அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வாடிவாசல் படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க. சோசியல் மீடியாவில் அதான் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. வாடிவாசல் வந்து ட்ராப் ஆகலை. வாடிவாசல் வந்து எடுக்க வேண்டிய படம் தான் வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வந்து சூர்யா வச்சு படம் எடுப்புன்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் அவரே பண்ணியிருக்காரு. பட் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சூர்யாவுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால, அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால இதெல்லாம் முடிச்சுட்டு சூர்யா வச்சு இந்த வாடிவாசல் கண்டிப்பாக தொடரும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இதுதான் சூர்யா ஃபேன்ஸுக்கு இப்போ ஹைலைட்டான ஒரு அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி வாடிவாசல் வச்சு நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காரையெல்லாம் வச்சு நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ தான் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் ட்ராப் பண்ணிட மாட்டாங்க. கலைப்பில் தானும் விட்டுற மாட்டார். அதனால வந்து கண்டிப்பாக வாடிவாசல் வந்து இருக்குது. பட் எல்லாம் கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம அஜித்குமார் AK64 படத்தில் அப்டேட் எப்போ தலை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கீங்க. உண்மையாக சொல்ல போனால் அஜித்குமாருக்கு இந்த அப்டேட் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கிட்டே நிறைய பேர் வந்து 64 வந்து இவர் தான் எடுக்க போகிறாரு, அவர் தான் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. முக்கியமாக ஹார்திக் ரவிச்சந்திரன் தான் திரும்பி வந்து எடுப்பான்னு சொல்லிட்டு ரூமர் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து கன்ஃபார்ம் அப்டேட் கிடையாது. எதாவது அப்டேட் இல்லாமல் ஆஃபீஸெல்லாம் விடுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அஜித்குமார் அட்மினே வந்து அவர் ட்விட்டர் பயோவில் வந்து AK64 வந்து வச்சிருக்காரு. அதுக்கிட்டே வந்து நிறைய ரூமர்ஸ் போச்சுன்னா என்ன கதை எனக்கே புரியல. நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சர்தார் 2 வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி தான் இருக்குது. அஃபிஷியல் நியூஸாக ஒன்றும் படலை. கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் நியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படலாம். அதே மாதிரி சூர்யாவோட கருப்பு படமும் வந்து தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. அதனால் வந்து அதுவும் கொஞ்சம் பிரேக்கிங் நியூஸ் தான் இருக்குது. அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சூர்யா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் அதுக்கான ஆன்சர் நான் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.